ஏன் இந்த முன்னாள் போராளிகள் இந்த அரசியல் கட்சிகள் பின்னால் செல்ல வேண்டும்? கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், ஸ்ரீதரனாக இருக்கட்டும், அல்லது சுமந்திரனாக இருக்கட்டும், மற்றவர் அர்ஜுனாவாக இருக்கட்டும், இவர்களின் பின்னால், அரசியல் தலைவர்களின் பின்னால் ஏன் செல்ல வேண்டும்? எங்களுடைய கேள்வி, உங்களை மக்கள் ஏற்கவில்லையா? விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் கட்சி என்ற கட்சியை அவர்கள் உருவாக்கி அதனூடாக மக்களுக்கு சேவை செய்யலாம் என்று, மக்களுக்கு சேவை ஆற்றுகின்றோம் என்று அவர்கள் ராஜபக்ஷ கட்சியோடும் இணைந்திருந்திருக்கிறார்கள், ஒத்துப்போயிருக்கிறார்கள். அதே வழியில் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பல வழியாக இணைந்து, பலரோடு இணைந்து அவர்கள் அரசியலுக்குள் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீதரன் நடந்து கொண்ட ஒரு சில சம்பவங்களை வைத்துத்தான் அவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள். பிரிந்து நின்றால் எங்கே போக முடியும்? ஸ்ரீதரனுக்கு அடுத்தாற்போல் சந்திரகுமார் இடத்திலாம் போக முடியும். ஆனால் சந்திரகுமாருக்கு தனித்துவம் இப்பொழுது கிளிநொச்சியில் இல்லை. இனிமேல் தனித்து அவரால் வெற்றி பெற முடியாது என்பதற்காகத்தான் தமிழரசு கட்சியோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கையர். நாங்கள் இந்த செய்தியிலே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், கவனிக்க போகின்ற, அலச போகின்ற விடயம், முன்னாள் போராளிகள் யார் இவர்கள்? விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள். இதிலே உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலேயும் சரி இந்த முன்னாள் போராளிகள் என்று கூறப்படுகின்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே அந்த முன்னாள் போராளிகளுக்குள்ளும் பல பிரிவுகள், 8 குழுவாக, ஒட்டுக்குழுவாக, ஒட்டில்லாத குழுவாக, உண்மையிலேயே தேசியத்தை தலைவனுடைய அந்த கட்டளைக்கு இணங்க ஆயுதத்தை போட்டதன் பிற்பாடும் அவர்கள் அகிம்சையாகவும் முடிந்தவரை போராடி கொண்டிருக்கிறார்கள். ஈழ விடுதலைக்காக அவர்கள் அங்கவீனமாக கூட இருக்கிறார்கள். குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். இப்படி பலரை நாங்கள் பார்க்க முடியும். அதே வேளையிலே இன்னொரு பக்கத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த முன்னாள் போராளிகளுக்குள்ளும் கருப்பு ஆடுகள் இருக்கின்றன. அந்த கருப்பு ஆடுகள் எப்படி இருக்கின்றன, யார் இவர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவது எங்களுடைய பார்வையிலே, நடந்து வந்த பாதையிலே, அல்லது நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற விடயங்களை வைத்து, நகர்வுகளை வைத்து, சில சம்பவங்களை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிலர் புலனாய்வுத்துறையோடு இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அது கூறுவதும் முன்னாள் போராளிகள் தான். சிலர் நாங்கள் தான் போராளிகள், நாங்கள் தான் பிரபாகரனுடைய அவருடைய அந்த விடுதலை உணர்வையும் அந்த விடுதலை வேட்கையையும் அல்லது விடுதலை நோக்கத்தையும் கட்டி காத்து கொண்டிருக்கின்றோம், காவிக்கொண்டு போகுவோம், செல்கின்றோம் என்றும் இருக்கிறார்கள். சிலர் ஸ்ரீதரன் போன்ற மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் போன்ற கட்சிகளோடு சங்கமமாகி அவர்கள் அரசியல் கட்சிகளாக, கட்சி பிரமுகர்களாக மாறிவிட்டார்கள். முன்னாள் போராளிகளாக இருந்தவர்கள் அந்த முன்னாள் போராளிகளில் சிலர் கட்சிகளை ஆரம்பித்து தலைமை பதவி, துளசி அவர்களை பொறுத்தவரையிலே, அப்படியானவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு கட்சியை, அதாவது விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் கட்சி என்ற கட்சியை அவர்கள் உருவாக்கி அதனூடாக மக்களுக்கு சேவை செய்யலாம் என்று, மக்களுக்கு சேவை ஆற்றுகின்றோம் என்று அவர்கள் ராஜபக்ஷ கட்சியோடும் இணைந்திருந்திருக்கிறார்கள், ஒத்துப்போயிருக்கிறார்கள். அதே வழியில் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பல வழியாக இணைந்து, பலரோடு இணைந்து அவர்கள் அரசியலுக்குள் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சுமந்திரன் அவர்களை எடுக்கின்ற பொழுது சுமந்திரனுடைய பக்கமும் சில முன்னாள் போராளிகள், பெரிய அளவிலே என்று கூறுவதை விட சில முன்னாள் போராளிகள் அவரின் பின்னாலும் அவரை வாழ்த்தி பேசியும், அவரை உயர்த்தி பேசியும், அவர்தான் ஒரு மீட்பராகவும் அல்லது அவர்தான் வருங்காலத்திற்கு தமிழரசு கட்சியிலே உண்மையான சில விஷயங்களை பேசி தமிழ் மக்களுடைய இந்த அபிலாசைகளை தீர்த்து தர முடிந்தவர் என்றும், ஒரு தமிழரசு கட்சிக்கு சிறீரன் அவர்கள் கூறியது போல ஒரு அண்டன் பாலசிங்கம் போன்ற ஒருவராகவும் சில முன்னாள் போராளிகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் முகஞ்சுளிக்கக்கூடிய விடயங்கள், ஒரே முன்னாள் போராளிகள் தங்களை தாங்களே சர்ச்சையில் மாட்டிக்கொண்டு காட்டி கொடுத்து அல்லது அவர்களை இழிவாக பேசி தங்களுடைய பிழைப்புவாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இங்கே நாங்கள் கேட்கப் போகின்ற கேள்வி, ஏன் இந்த முன்னாள் போராளிகள் இந்த அரசியல் கட்சிகள் பின்னால் செல்ல வேண்டும்?
கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், ஸ்ரீதரனாக இருக்கட்டும், அல்லது சுமந்திரனாக இருக்கட்டும், மற்றவர் அர்ஜுனாவாக இருக்கட்டும், இவர்களின் பின்னால், அரசியல் தலைவர்களின் பின்னால் ஏன் செல்ல வேண்டும்? எங்களுடைய கேள்வி, உங்களை மக்கள் ஏற்கவில்லையா? அதாவது முன்னாள் போராளிகளை மக்கள் ஏற்கவில்லையா? மக்கள் ஏற்றார்களாக இருந்தால், சற்று நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டும், சற்று ஆழமாக இதனை பார்க்க வேண்டும். மக்கள் உங்களை ஏற்றார்களாக இருந்தால் ஏன் அந்த முன்னாள் போராளிகள் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கட்சியை உருவாக்கி அந்த மக்களுடைய ஆதரவை பெற முடியாது? உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இப்பொழுது இருக்குமாக இருந்தால், அதாவது முன்னாள் போராளிகள் என்ற பதாகையோடு என்ற முகத்தோடு நீங்கள் அந்த கட்சியை ஆரம்பித்து அனைத்து முன்னாள் போராளிகளும் இணைந்து ஒற்றுமையாக நீங்கள் அரசியல் ரீதியிலே ஏன் போராடக்கூடாது? அப்படி பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள், போராடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மக்கள் உங்களை ஆதரிக்கவில்லை. மக்கள் உங்களை ஆதரிப்பார்களாக இருந்தால் உங்களை நீங்கள் தனி கட்சியாக இருந்து தனி கட்சியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியினூடாக மக்களுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு ஒரு இலங்கையிலே ஒரு கட்சியாக அனைத்து முன்னாள் போராளிகளையும் இணைந்து நீங்கள் மக்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமாக இருந்தால், மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும். ஆயுதம் இல்லாத ஒரு புலிகள் இயக்கம் போன்று நீங்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கு அவருடைய அபிலாஷைகளை தீர்த்து வைக்க முடியும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அதைவிட முதலாவது ஒற்றுமையினம். நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து போயிருக்கிறீர்கள். பிழைப்பு வாதத்துக்காக பலர் பின்னால் செல்கிறீர்கள். ஆனால் இங்கே ஒரு அருவருப்பான விடயம், நீங்களே முன்னாள் போராளிகள் நல்லவர்களையும் சாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த சாடுகின்றவர்கள் தங்களுடைய பிழைப்பு வாதத்திற்காக. இப்பொழுது சுமந்திரன் அவர்கள் தான் வடமாகாண முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக சந்திரகுமாரின் ஊடாக சந்திரகுமாரனுடைய தொண்டர்கள் குண்டர்கள் ஊடாக சந்திரகுமாருக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட முன்னாள் போராளிகள் இருக்கிறார்கள். அந்த முன்னாள் போராளிகள் மற்ற முன்னாள் போராளிகளை சேர்த்து சந்திரகுமாரின் பதாகையின் ஊடாக இல்லாமல் சுமந்திரனுக்குத்தான் இவர்கள் ஆதரவு செலுத்துகின்றார்கள் என்ற ஒரு பொய் பேச்சோடு புறப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே முன்னாள் போராளிகள். அவர்கள் எதுவும் செய்ய முடியாத கட்டத்திலேயும் பலர் இந்த சுமந்திரன் அவர்களின் பின்னால் அணிதிரண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் மீது நாங்கள் பிழை கூற முடியாது. ஆனால் அந்த சுமந்திரன் பின்னால் நிற்கின்ற அந்த முன்னாள் போராளிகளை ஒழுங்குபடுத்திவிட்டது சந்திரகுமாருக்கு ஆதரவாக இருக்கின்ற முன்னாள் போராளிகள் என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இங்கே சுமந்திரன் அவர்கள் எதற்காக சுமந்திரன் அவர்களை அல்லது சந்திரகுமார் பக்கம் இந்த முன்னாள் போராளிகள் சேர்ந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதிலே கணிசமானவர்கள் ஸ்ரீதரனால் ஒதுக்கப்பட்டவர்கள், அல்லது ஸ்ரீதரன் பேசிய பிரதேசவாத பேச்சுக்கள், அல்லது ஸ்ரீதரன் பேசிய சைனட் குப்பி அடித்துக்கு இறந்திருக்கலாம் என்ற பேச்சுவார்த்தைகள், தோட்டக்காட்டான் என்ற பேச்சுவார்த்தைகள், இதனால் மற்றும் மலையக மக்கள் அதிகமாக அந்த குழுவுக்குள் இருக்கிறார்கள் என்பது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீதரனுடைய அதிருப்தி, அதாவது ஸ்ரீதரனிடத்தில் இருக்கின்ற அதிருப்தி. ஏன் அதிருப்தி? ஸ்ரீதரன் நடந்து கொண்ட ஒரு சில சம்பவங்களை வைத்துத்தான் அவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள். பிரிந்து நின்றால் எங்கே போக முடியும்? ஸ்ரீதரனுக்கு அடுத்தாற்போல் சந்திரகுமாரிடத்திலான் போக முடியும். ஆனால் சந்திரகுமாருக்கு தனித்துவம் இப்பொழுது கிளிநொச்சியில் இல்லை. இனிமேல் தனித்து அவரால் வெற்றி பெற முடியாது என்பதற்காகத்தான் தமிழரசு கட்சியோடு இணைந்திருக்கிறார். அந்த வகையிலே அவர் சந்திரகுமாரும் சுமந்திரனுக்கு ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சந்திரகுமாரனுடைய பின்னால் நிற்கின்ற அந்த மலையகத்து முன்னாள் போராளிகளும், மலையகத்து வம்சாவளிகளாக இருந்த முன்னாள் போராளிகளும் அந்த சந்திரகுமாரன் ஊடாக சுமந்திரனுக்கு ஆதரவு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஸ்ரீதரனால் அதிருப்தி ஆக்கப்பட்டவர்கள். அந்த வகையிலே இவர்கள் எதற்காக சுமந்திரனை ஆதரிக்கிறார்கள் என்றால் அது உண்மையிலேயே அவர்களுடைய பிழைப்புவாதம். அவர்களுக்கு தேவையான உதவிகள், அவர்களுக்கு தேவையான, அது நாட்டுக்காகவோ நாட்டு மக்களுக்காகவோ தமிழுக்காகவோ சுமந்திரன் பின்னால் அவர்கள் இல்லை.
ஒரு போராட்டத்தை திருப்பி நடத்துவதற்கு சுமந்திரனே போராட்டம் பிடிக்காத ஒருவர் என்று கூறியவர், ஆயுத போராட்டம் பிடிக்காது என்று கூறிய ஒருவர். நிச்சயமாக சுமந்திரன் அதை செய்ய மாட்டார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது சுமந்திரனின் பின்னால் நிற்பவர்கள் தங்களுக்கு தேவையான தேவைப்பாடுகள் தீர்வதற்காக சுமந்திரனின் பின்னால் நிற்கின்றார்கள். அதே வேளையிலே நாங்கள் முழுக்க திருப்பி பார்ப்பதாக இருந்தால் சந்திரகுமாரின் பின்னால் சென்றவர்களும் சுமந்திரனின் பின்னால் சென்றவர்களும் ஏன் ஸ்ரீதரன் பின்னால் சென்றவர்களும் கூட இருப்பவர்களும் கூட தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் அந்த முன்னாள் போராளிகள் அவர்களின் பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். யார் குறைந்த கெட்டவனோ அவரோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லது ஸ்ரீதரன் ஒதுக்கிவிட்டதால் இங்கேதான் சங்கமமாக முடியும், இங்கே இவர்களோடு இணையலாம் என்ற ஒரு போக்கிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இங்கே நாங்கள் கூற வருகின்ற விடயம், நீங்கள் முன்னாள் போராளிகளாக இருந்தால், மக்கள் உங்களை ஏற்றால், இப்பொழுது இருக்கிற நிலையிலே நீங்கள் நல்லவர்களாக இருந்தால், உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால், ஏன் நீங்கள் தனித்துவமான ஒரு கட்சியை ஆரம்பித்து முன்னாள் போராளிகள் கட்சியை ஆரம்பித்து அனைத்து முன்னாள் போராளிகளையும் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் ஏன் மக்களிடத்தில் செல்லக்கூடாது? அப்படி உங்கள் மீது அவர்களுக்கு பரிவு பட்சம் அல்லது ஒரு பரிதாபம் அல்லது ஒரு பற்று இருக்குமாக இருந்தால், நம்பிக்கை இருக்குமாக இருந்தால், இப்பொழுது இருக்கின்ற உங்கள் மீது நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். ஏன் அதை வெல்ல நீங்கள் முயற்சி செய்யவில்லை? அல்லது உங்களுக்கே சந்தேகமா, மக்கள் உங்களை ஒதுக்கிவிட்டார்கள், மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பது உங்களுக்கு சந்தேகமா? ஆனால் முடிந்தால் நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் போராட்டத்திற்காகவும் தலைவனுக்காகவும் மாவீரர்களுக்காகவும் இந்த அரசியலிலே ஸ்ரீதரன் பின்னாலோ கஜேந்திரகுமார் பின்னாலோ அல்லது சுமந்திரன் பின்னாலோ அர்ஜுனா பின்னாலோ நீங்கள் புறப்பட்டிருக்கின்ற நீங்கள் ஏன் பின்னால் செல்ல வேண்டும்? அவர்கள் உங்கள் பின்னால் வருகின்ற அளவிற்கு நீங்கள் ஒற்றுமையாகி முன்னாள் போராளிகள் இப்பொழுது இந்நாள் போராளிகளாக மாறி அரசியலுக்குள் புகுந்து உங்களால் மக்களுடைய ஆதரவை பெற முடியும். ஆனால் உங்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும். வணக்கம். லங்காபூர் ஊடகம், இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.